ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கிரைம் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன கிஷ்கிந்தா காண்டம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ ஆசிப் அலி அபர்ணா பாலமுரளியை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறாரு. ஆசிப் அலியோட அப்பா எக்ஸ் ஆர்மி மேனாக இருக்காரு. இவங்க வீட்டில் லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி இருக்குது. அந்த துப்பாக்கியை எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்கிறாங்க. பட் அந்த துப்பாக்கி அவங்க வீட்டில் காணாமல் போயிடுது. இதை பற்றி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வராங்க. கடைசியாக அந்த துப்பாக்கி கிடைச்சதா இல்லையா, துப்பாக்கி காணாமல் போனதுக்கு என்ன காரணம், ஆசிப் அலியோட பிளாஷ்பேக் ஸ்டோரி என்ன, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லருக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நேர்த்தியாக இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசனை செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஓகேவா இருக்குது. படத்தோட ஹீரோ ஆசிப் அலி தன்னோட கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரோட ரியாக்ஷன், எமோஷனல் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்து அபர்ணா பாலமுரளி ஃபர்ஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை விட இவங்களோட ரிசர்ச் இந்த படத்தில் செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸில் இவங்களோட போல்டான ஆக்டிங் தரமாக இருந்துச்சு. ஆசிப் அலியோட அப்பாவா நடித்த விஜயராகவன் இந்த படத்தோட ஹைலைட்னே சொல்லலாம். அந்த ஒரு நபரை வச்சு தான் மொத்த படத்தோட கதையும் நகருது. அவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ரேஞ்சரா இருந்துச்சு. அவருக்குள்ள இருக்கிற மிஸ்ட்ரி, அவர் மறைக்க நினைக்கிற மிஸ்ட்ரி, இப்படி ரெண்டையுமே அவர் ஹேண்டில் பண்ண விதம் பக்காவா இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே எந்த குறையும் இல்லாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. படத்துல தேவையில்லாத மாதிரின்னு எந்த ஒரு சீனுமே வைக்கல. முக்கியமா மாஸ் சீன்ஸ், ரொமான்டிக் சாங் இப்படி எதுவுமே இல்லாது படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாப்ல ஒரு சில ட்விஸ்ட் ரிவீல் ஆகும். அதெல்லாம் படத்தில் நல்லா இருக்கு. படத்தோட சினிமாட்டோகிராஃபியும் மியூசிக்கும் படத்துக்கு பக்கபலமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், இந்த படத்தை மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் ரிலீஸ் ஆன பெஸ்ட் த்ரில்லர் மூவியான திருஷ்யம் படத்தோட கம்பேர் பண்றாங்க. பட் அந்த அளவுக்கு இந்த படம் கண்டிப்பா இல்லை. அந்த படத்துல உள்ள பரபரப்பும் விறுவிறுப்பும் இந்த படத்துல பாதி அளவு கூட இல்லை. இந்த படம் ரொம்பவே ஸ்லோவான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி. படத்துல உள்ள நிறைய சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. படத்துல இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தா இந்த படம் ஒரு பெஸ்டான மூவியா வந்திருக்கும். டின்ஜித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆசிப் அலி, அபர்ணா பாலமுரளி, விஜயராகவன், ஜெகதீஷ் இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, நல்ல கதையம்சம் உள்ள ஸ்லோபன் கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.